அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். இந்த வர்ற புத்தாண்டுல நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் எல்லா வளமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம இப்போ பதிவு பண்ணுறோம். இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். நான் போடுற ஒரு பதிவுமே எளிமையாக தான் இருக்கும். அதிக செலவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பாருங்க, நம்ம இதை எப்போ செய்யணும் அப்படின்னா, அதாவது புத்தாண்டு பிறக்குது பார்த்தீங்களா, 12 மணி போல் அந்த டைமில் நம்ம செஞ்சோம்னா நிறைய பலன் கொடுக்கும். இல்லைம்மா எங்களால் அப்போ செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் இது புத்தாண்டு அன்னைக்கு காலையிலே எழுந்துச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிறையவே பலன் கொடுக்கும். இதை நீங்கள் இப்போ செய்யும் போது அடுத்த புத்தாண்டுக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சரி, இப்போ நம்ம எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் எப்பயும் போல் இப்போ புத்தாண்டு வருதுங்கிறதால நம்மளுடைய பூஜை அறையை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அதே போல் சுத்தம் பண்ணி வச்சுட்டு நல்ல கோலம் எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் இப்போ உங்களால் 12 மணிக்கு உங்களால் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் உங்களால் இந்த பண்ண முடிஞ்சதுன்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இல்லைம்மா என்னால் காலையில் தான் பண்ண முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் காலையிலே பண்ணலாம். நைட்டு பண்ணுறவங்களா இருந்தாலும் காலையில் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கங்க. கொஞ்சம் அகண்ட விளக்காக எடுத்துக்கங்க. சின்னதாக இருக்கிற அகல் விளக்கு நீங்கள் எடுக்க வேணாம். எப்பயுமே நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கங்க. அந்த அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு அதில் நீங்கள் 9 திரி போடணும். நம்ம எப்பயுமே ரெட்டை திரி போடுவோம். இந்த தடவை 9 திரி போட போகிறோம். அந்த ஒரே விளக்கில் நம்ம 9 திரி போட்டு நம்ம ஏற்ற போகிறோம். 9 திரி போட்டுட்டு இந்த உப்பு பாருங்க, உப்பை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இப்போ இந்த மாதிரி உப்பை எடுத்துக்கங்க. உப்பை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துக்கங்க. இந்த வெள்ளைத்தாளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும், அதாவது எனக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது, நான் இந்த வருஷம் எனக்கு பிறக்கிற வருடம் நல்ல வருடமாக இருக்கணும், சீக்கிரமாக என்னுடைய கடன் அடையணும், இல்லை எனக்கு திருமணம் நடக்கணும், இதுவரை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை வேணும், என்னுடைய நகையை நான் மீட்காமல் இருக்கிறேன், சீக்கிரமாக என்னுடைய நகையை அடகுலேருந்து நான் மீட்கணும், எந்த வேண்டுதல், வேலை கிடைக்கணும், திருமண தடை, கல்வி, பிள்ளைங்க படிக்கல, எந்த வேண்டுதலாக இருந்தாலும், இல்லை குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்து எங்களுக்கு ஒரு இப்போ 10th 12th படிக்கிற பசங்களாம் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸு நினச்சிட்ருப்பீங்க. அப்போ உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வெள்ளைத்தாளில் எழுதிருங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிகப்பு கலர் பெண்ணால் எழுதிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல விசேஷம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட எந்த பேனா இருக்கோ அந்த பேனால் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு சாமி அறைக்கும் அந்த பூஜை அறையில் அமர்ந்துக்கங்க. எப்பயுமே எந்த பரிகாரம் செய்கிறதுனாலும் நீங்கள் உட்கார்ந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா தான் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மன அமைதியாக இருக்கும். அதனால் எந்த தடங்களும் இல்லாமல் உங்களால் பூஜை பண்ண முடியும். நல்லா அமர்ந்துக்கிட்டு இந்த உள்ளங்கையில் இந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் அதாவது உள்ளங்கை மேலேயோ அல்லது உங்கள் வலது தொடை மேலேயோ வச்சுக்கிட்டு இந்த உப்பை வலது கையால் அள்ளி நீங்கள் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பரில் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் நடந்த மாதிரியே, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, எனக்கு திருமணம் நடந்துருச்சு, என்னுடைய குழந்தை நல்ல மார்க் வாங்கிருச்சு, என்னுடைய நகையெல்லாம் நான் மீட்டுட்டேன், இந்த வருஷம் எனக்கு சந்தோஷமான வருஷமாக எனக்கு அமைஞ்சிருச்சு, நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கங்க. ஒரு 10 நிமிடம் போல் அமர்ந்து வேண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே மனசு அவ்வளவு அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு அந்த பிறக்கிற புத்தாண்டு வருடம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்களே உணர்வீங்க. அன்றைய நாளே உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி நாளாக இருக்கும் அப்படிங்கிறதுல. ஏன் அப்படி நம்ம உப்பை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உப்பு மூலையே செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது நமக்கு
நல்ல பாசிட்டிவ தான் குடுக்கும். நம்ம வேண்டுற எதுவா இருந்தாலும் நடத்தி கொடுக்கிற சக்தி உண்டு உப்புக்கு. அதனால தான் நம்ம உப்ப வச்சு நம்மளுடைய வேண்டுதல, பரிகாரத்த நம்ம செய்ய போறோம். இது மாரி வேண்டிக்கிட்டு, மனதார வேண்டிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இத வந்து மறுநாள் தண்ணீல கரைச்சு விட்டுடுங்க. இது மாரி உங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு ஒற்றைப்படையில நீங்க வந்து செஞ்சுக்கலாம். 11 வாரம் அல்லது 17 வாரம், இல்ல 13 வாரங்கள் இப்படி ஏதாவது செஞ்சுக்கலாம். அப்படி இல்லம்மா எங்களால முடியாது அப்படின்னா, இந்த ஒரு தடவ மட்டும் போதும். எங்களால இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவ மட்டும் செஞ்சுட்டு, தினந்தோறும் நீங்க சாமிகிட்ட நின்னு உங்களுடைய வேண்டுதல அதே மாரி நீங்க சொல்லிக்கிட்டே வரும்போது, உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்படிங்கிறத நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த பரிகாரம் நம்ம செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யும்போது, அது கண்டிப்பா நமக்கு நடத்தி கொடுப்பாங்க கடவுள். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த பரிகாரத்த செஞ்சு வாழ்க்கையில எல்லோரும் எல்லா வளமும் பெறணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.